பறவை காய்ச்சல் எதிரொலியாக சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. அங்கு 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் காரணமாக சிறுவர் பூங்காவில் 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் பரவி வருவதால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடப்பட்டது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். பறவை காய்ச்சல் காரணமாக சிறுவர் பூங்காவில் 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருக்கின்றன. கரண்டிவாயன், கூழைக்காடா, செங்கால் நாரை உள்ளிட்ட நாரைகள் மற்றும் கொக்குகள் உயிரிழந்திருக்கின்றன. எனவே சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா தற்போது மூடப்பட்டிருக்கிறது என்பது அண்மை தகவல். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஒரு மாதத்திற்கு முன்பிலிருந்தே பறவை காய்ச்சல் பரவல் தொடர்பாக நம்ம பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். ஆனா இப்போ கிண்டி சிறுவர் பூங்கால 20 பறவைகள் உயிரிழந்திருப்பது ஒரு அபாயமணி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இப்ப பூங்கா மூடப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? கிண்டி தேசிய சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருக்கின்றன. இதனால் வனத்துறை உடனடியாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அடையாறு பகுதியில கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காகங்கள் அதிக அளவில் உயிரிழந்தன. அதே போல வேறு சில பறவை இனங்களும் உயிரிழந்தன. இந்த நிலையில் அதிகப்படியான வேடந்தாங்கலில் இருந்து இங்கு வந்து வைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்தால் இந்த பறவைகள் மூலியமாக மற்ற பறவைகளுக்கு நோய் பரவலை தடுப்பதற்கும் குறிப்பாக மனிதனிடம் அந்த நோய் பரவுவதை தடுப்பதற்காகவும் உடனடியாக வனத்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இங்க கிருமி நாசினிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு மற்ற பறவைகளுக்கும் பறக்காமல் இருப்பதற்காக பல்வேறு விஷயங்களை வனத்துறை எடுத்திருக்கிறது. இதற்கு முன்பு இதுவரை சிறுவர் பூங்கா என்பது கொரோனா காலத்தில் மூடப்பட்டது. ஆனால் தற்போதுதான் ஒரு பறவை காய்ச்சல் பீதி காரணமாக குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்ததால் அந்த பறவைகள் எந்தெந்த வகையான பறவைகள் உயிரிழந்திருக்கின்றன என்பது விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை மற்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கும் தற்போது தற்காலிக தடை. ஏனென்று சொன்னால் வண்டலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சில நேரங்களில் வெயில் காரணமாக உயிரினங்கள் இடமாற்றம் செய்யப்படும், அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக கால்நடைத்துறை மருத்துவர்கள் மூலியமாக தொடர்ச்சியாக பறவை காய்ச்சல் கண்காணிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கால்நடைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, ஏற்கனவே கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளவு பேர் வந்து செல்வார்கள்? இப்போ அந்த மக்கள் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமா? அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? ஏன்னா இது பறவைகள் இருந்து மனிதர்களுக்கு பரவும் என்ற தகவலும் இருக்கிறது. நிச்சயமாக இது பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் இந்த சிறுவர் பூங்காவிற்கு வரக்கூடியவர்கள் என குழந்தைகளை நிறைய பேர் அழைத்து வருவார்கள். இங்கு முதலை, அதே போல மற்ற மயில்கள், அதே போல அனைத்து வகையான குரங்கு என அனைத்துமே இங்கு வைக்கப்பட்டிருக்கும். கிளி உள்ளிட்ட என படிக்கக்கூடிய பசங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக இந்த சென்னையுடைய மையப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த பகுதி தான் இந்த சிறுவர் பூங்கா. எனவே இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இது போன்று நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சிறுவர்கள் குழந்தைகள் அழைத்து வரும்போது அவர்களுக்கும் இதனால் பறவை காய்ச்சலால் பாதிப்பு. ஏனென்றால் இது சுவாசிக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய அந்த உயிரி பாகங்கள் விழக்கூடிய ரோமங்கள் போன்ற விஷயங்களால் கூட மற்றவர்களுக்கு பரவக்கூடிய என்ற அபாயத்தின் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்டது போல 1000க்கும் மேற்பட்டோர் ஒரு நாளைக்கு செல்வார்கள். எனவே வனத்துறை இது அருகில் இருக்கக்கூடிய பாம்பு பண்ணையும் தற்போது பிரைவேட் மூலியமாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. ஆனால் இங்க சிறுவர் பூங்காவிற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டு வெளியில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. திலகவதி, ரமேஷ், நம்ம ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே சென்னையில காகங்கள் அதிக அளவில் உயிரிழப்பது, அபார்ட்மெண்ட் போன்ற இடங்கள்ல புறாக்கள் உயிரிழப்பது, இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பவே பறவை காய்ச்சல் பாதிப்பு இருந்து வந்தது. அதனை தொடர்ந்து அரசு எவ்வாறு விழித்துக் கொண்டது? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல அரசனுடைய நடவடிக்கைகள்ல மெத்தன போக்கு காணப்படுகிறதா? ஏன்னா இப்போ சிறுவர் பூங்கால 20 பறவைகள் உயிரிழந்திருக்கின்றன என்பதை நாம் அப்படி கடந்து சென்று விட முடியாது அல்லவா? என்ன அரசு சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல காகங்கள் உயிரிழந்தவுடன் அந்த காகங்களுடைய உடல் பாகங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரசாயன கூடத்தில் குறிப்பாக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இதில் உண்மையிலேயே பறவை காய்ச்சல் இருப்பது என்று தெரிய வந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பறவை காய்ச்சல் உடனடியாக கோழி
அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி வளர்த்துவார்கள், அங்கே வந்து பரவிச்சுன்னா அது வந்து நம்ம அதை சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். கேரளாவில் அடிக்கடி இது போன்று நடைபெறும். கேரளாவிலிருந்து வரக்கூடிய சுங்கச்சாவடிகள் மூலியமாக மற்ற கோழிகள் எல்லாம் இங்கு வராமல் கூட காத்திருக்கிறார்கள். இது கடந்த கால வரலாறு. எனவே நீங்கள் சொன்னது போல இது வந்து ஆரம்பத்திலே குறிப்பாக இது வந்து சீதோசன நிலையும் ஒரு காரணம். இந்த மாதிரி வெப்பம் டிராபிக்கலான நேரத்தில் இன்னமும் தீவிரமாக பரவும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கால்நடை இதுக்கென்று தமிழகத்திலே விலங்குகள் கால்நடைத்துறை செயலாளர் சுப்பையன் ஐஏஎஸ், அதே போல கால்நடை பராமரிப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இது வந்து வனத்துறையோடு இணைந்து செயல்படுற பறவைகள் வந்து வனத்துறையோடு சம்பந்தப்பட்டதால் சுப்ரியா சாகு ஐஏஎஸ் போன்றவரெல்லாம் இதற்காக ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். எனவே இது வரக்கூடிய காலங்களில் இது எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி, இப்போதைக்கு கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. இதே போல நிறைய பேர்ட்ஸ் பார்க் இதெல்லாமே சென்னையில் இருக்கிறது. அவர்களும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்ம நம்பலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.